வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். கள்ள நோட்டுகளுடன் சிக்கிய வாலிபருடன் சர்வதேச தீவிரவாத கும்பலுக்கு தொடர்பு. ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் புதுவை வருகை. மாமியாரை கொல்ல முயன்ற வழக்கில் சிக்கிய ரவுடியின் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு பறிமுதல். மோப்பனாய் உதவியுடன் போலீசார் கண்டுபிடித்தனர். மூலக்குளத்தில் முன்விரோத தகராறில் ஜாமீனில் வெளியே வந்த கொக்குபாபு வெட்டி படுகொலை. முட்டை ராஜா கூட்டாளிகள் 6 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். 2.5 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுடன் வாலிபர் சிக்கிய வழக்கில் சர்வதேச கும்பலுக்கு தொடர்பிருப்பதால் விசாரணை மேற்கொள்வதற்காக இந்திய ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் புதுவை வரவுள்ளனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனை எதிரே உள்ள பழக்கடையில் வாலிபர் ஒருவர் 1000 ரூபாய் நோட்டை கொடுத்து பழங்கள் வாங்கியிருக்கிறார். 1000 ரூபாய் நோட்டை கண்டு சந்தேகமடைந்த பழக்கடைக்காரர் அருகில் இருந்த மருந்து கடையில் இயந்திரத்தின் துணையுடன் கள்ளநோட்டு என்பதை அறிந்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ பகுதிக்கு வந்த போலீசார் சந்தேகப்படும் வகையில் நின்ற வாலிபரை பிடித்து சோதனை நடத்திய போது அவர் வைத்திருந்த பையில் 1000, 500 ரூபாய் என 2.5 லட்சம் ரூபாய்க்கு கள்ள நோட்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று நடத்திய விசாரணையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த இஸ்மாயில் என்பதும் அவருடன் இருந்த 5 பேர் தலைமறைவானதால் அவர்களை தேடி வருகின்றனர். கள்ளநோட்டு வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்ய தனிப்படை போலீசார் சென்னை, கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களில் முகாமிட்டுள்ளனர். இந்த வழக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக இருப்பதால் இந்திய ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் புதுவை வந்து விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். புதுவையில் பிரிந்து சென்ற மனைவியை அனுப்பி வைக்காத மாமியாரை கொலை செய்ய முயன்ற ரவுடியின் வீட்டில் வெடிகுண்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுவை வானரப்பேட்டை பாஸ்கர் என்பவர் தற்போது சாரம் ஒத்தைவாடை வீதியில் வசித்து வருகிறார். இவர் மீது கொலை முயற்சி, பைக் திருட்டு, வெடிகுண்டு வீச்சு உள்ளிட்ட வழக்குகள் உள்ள நிலையில் நயனார் மண்டபத்தை சேர்ந்த பரமேஸ்வரி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கணவரின் ரவுடித்தனம் பிடிக்காமல் போனதால் வாழ்க்கையில் வெறுப்படைந்த பரமேஸ்வரி தாய் வீட்டில் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி தனது மனைவியை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு மாமியாரிடம் பாஸ்கர் தகராறு செய்துள்ளார். அப்போது மாமியார் மீது பாஸ்கர் வெடிகுண்டை வீசி கொல்ல முயன்றார். இச்சம்பவத்தில் உயிர் தப்பிய மாமியார் தனது மருமகன் மீது புகார் செய்தார். இதனைத் தொடர்ந்து பாஸ்கரை போலீசார் கைது செய்ததுடன் அவரை வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு மறைத்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. புதுவை மூலக்குளத்தில் முன்விரோத தகராறில் ஜாமீனில் வந்தவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை மூலக்குளம் ஜே நகரை சேர்ந்த நாகஜோதி என்பவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக முன்விரோதம் காரணமாக அதே பகுதியை சேர்ந்த முட்டை ராஜாவை வெட்டிய வழக்கில் சிறை சென்றார். சில மாதங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த நாகஜோதியை வெள்ளிக்கிழமையன்று முட்டை ராஜா தரப்பினர் வழிமறித்து தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள 8 பேர் கும்பலை தேடி வந்தனர். இந்நிலையில் கொம்பாக்கம் கோட்டைமேடு சந்திப்பு மதுக்கடையில் பதுங்கியிருந்த 6 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அரிவாள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலையில் ஈடுபட்டதாக குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். தை அமாவாசையை முன்னிட்டு புதுவை கடற்கரையில் ஏராளமானவர்கள் தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தனர். தை அமாவாசையை முன்னிட்டு புதுவை கடற்கரையில் ஏராளமானவர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். இதற்காக கடற்கரைக்கு வந்தவர்கள் சிறப்பு சடங்கு நடத்தி தங்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்தனர். இதன் பின்னர் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர்.
தை அமாவாசை காரணமாக புதுவை கடற்கரை பகுதி ஞாயிற்றுக்கிழமையன்று பரபரப்புடன் காணப்பட்டது. புதுவையில் ஓவிய கல்லூரி விரிவுரையாளர் லட்சுமி தத்தின் கிராபிக் ஓவிய கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை துய்மா வீதியில் அமைந்துள்ள அலையன்ஸ் பிரான்சே மேசன் கொலம்பானி ஆர்ட் கேலரியில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிரெஞ்சு ஓவிய கல்லூரி விரிவுரையாளர் லட்சுமி தத்தின் கிராபிக் ஓவிய கண்காட்சி தொடங்கியது. இதனை பாஸ்கால் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். ஓவியர் லட்சுமி தத் 1965 முதல் உலக அளவில் பல கிராபிக் ஓவிய கண்காட்சியை நடத்தி புகழ்பெற்றவர். இந்நிகழ்ச்சியில் அலையன்ஸ் பிரான்சி இயக்குநர் பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் சிற்பி ஜெயராமன், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சாதனை கலைஞர் பொண்ணு, புதுவை அரசு பிரெஞ்சு பள்ளியில் நல்லாசிரியர் விருது பெற்று ஓவிய ஆசிரியர் ரவி மற்றும் புதுவையை சேர்ந்த பிரபல ஓவியர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவையில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம். பஸ் கட்டண விலை உயர்வை அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தல். அரசு மருத்துவமனையில் தொடர் கருத்தரங்கு. மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து செவிலியர்களுக்கு டாக்டர் விளக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேகை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. Little Mayfair 321 MG Road புதுச்சேரி. காசு மேல வெள்ளி காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா, கூடவே இலவசமா வெள்ளி காசு. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு
வெள்ளி தரும் நேரம் இது. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமாய் வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நிறைவான வாழ்க்கை, நிறைவான தங்கம். ராம் தங்கநகை மாளிகை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. தானே புயலால் விழுந்த மரங்கள் உப்பளம் மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை எரிந்து சாம்பலானதால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவையில் கடந்த மாதம் 30ஆம் தேதி அதிகாலை வீசிய தானே புயலால் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இந்த மரங்களை பொக்லைன் உதவியுடன் அகற்றிய வருவாய் துறையினர் அவற்றினை உப்பளம் மைதானத்தில் வைத்திருந்தனர். இதன் தொடர்ச்சியாக அந்த மரங்கள் கடந்த வாரம் ஏலம் விட்டப்பட்ட போது குறைவான விலைக்கு கேட்கப்பட்டன. இதுபோன்ற சூழ்நிலையில் உப்பளம் மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த மரங்கள் சனிக்கிழமையன்று மாலை எரிந்து சாம்பலாகின. தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடிய போதிலும் மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த மரங்கள் முற்றிலும் எரிந்து போனது. இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தானே புயலால் விழுந்த மரங்கள் உப்பளம் மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை எரிந்து சாம்பலானதால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவையில் பாரதி பாவேந்தர் கலை இலக்கிய கழகம் நடத்திய பொங்கல் விழாவில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை லப்போத் வீதியில் அமைந்துள்ள ரெவே சோசியல் சங்கத்தில் பாரதி பாவேந்தர் கலை இலக்கிய கழகம் சார்பில் பொங்கல் விழா சனிக்கிழமை மாலை நடைபெற்றது. பால வெங்கட்ராமன் வரவேற்புரையாற்ற பாரதி நோக்க உரையாற்றினார். மன்னர் மன்னன் தலைமை தாங்க பிடரிக் நோயை முன்னிலை வகித்தார். தமிழ் சங்க தலைவர் முத்து, பட்டாபிராமன், வேணுகோபால் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க பொங்கல் விழா பாவரங்கம் நடத்தப்பட்டது. இதில் நாங்கள் பேசினால் என்ற தலைப்பில் புலவர்கள் கவி பாடினர். இந்நிகழ்ச்சியில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். பஸ் கட்டண விலை உயர்வை கண்டித்து புதுவையில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பஸ் கட்டண உயர்வை கண்டித்து ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் புதுவை அண்ணா சாலை ரங்கப்பிள்ளை வீதி சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர்கள் துரை கணேசன்,
சுவாமிநாதன், மாநில துணைத் தலைவர் இளங்கோவன், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜசேகரன், மாவட்ட பொதுச் செயலாளர் கிருஷ்ணகாந்தன், மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் பத்மநாபன், மாவட்ட சிறுபான்மை அணி தலைவர் ஷாகுல் அமீத், மாவட்ட விவசாய அணி தலைவர் பச்சையப்பன் மற்றும் தொகுதி தலைவர்கள் செல்வராஜ், வைத்தியநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை இந்திரா காந்தி மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் மன அழுத்தத்தை குறைக்கும் வழிமுறைகள் குறித்து டாக்டர் விஸ்வநாதன் விளக்கம் அளித்தார். புதுவை இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கருத்தரங்கம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பயிற்சி இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமை தாங்க செவிலியர் கண்காணிப்பாளர் தேவகி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய டாக்டர் விஸ்வநாதன் மன அழுத்தத்தை குறைக்கும் வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தார். இதில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை சேர்ந்த செவிலியர்கள் கலந்து கொண்டனர். உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. Happy journey. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. Little Mayfair 321 MG Road, புதுச்சேரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபர். பிரஸ்டீஜ் பொருட்களுக்கு மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் எக்ஸைட்டிங் நியூ இயர் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிரஸ்டீஜ் டீலக்ஸ் பிளஸ் 5 லிட்டர் குக்கருடன் 3 லிட்டர் குக்கர் வாங்கி 25% தள்ளுபடி பெறுங்கள். நான்ஸ்டிக் குக்வேர்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் வெட் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் பிளஸ் 1995 ரூபாய் மதிப்புள்ள கிரைண்டர் அட்டாச்மெண்ட்ஸ் ஃப்ரீ. புகையில்லா சமையலறைக்கு சிம்னி வாங்குங்க. கூடவே 8045 ரூபாய் மதிப்புள்ள கிளாஸ் டாப் ஸ்டவ் ஃப்ரீயா எடுத்து செல்லுங்க. ஸ்டைலோ மிக்சர் கிரைண்டருக்கு 5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக் டாப்புடன் மினி இண்டக்ஷன் குக் டாப் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரைஸ் குக்கருடன் 1485 ரூபாய் மதிப்புள்ள 2 நான்ஸ்டிக் தவா ஃப்ரீ. 0% finance, free gift on every purchase, விஸ்தாரமான பார்க்கிங் வசதி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபரில் பொருட்கள் வாங்கி கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகைகளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லா
எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 2 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 2 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கள்ள நோட்டுகளுடன் சிக்கிய வாலிபருடன் சர்வதேச தீவிரவாத கும்பலுக்கு தொடர்பு. ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் புதுவை வருகை. மாமியாரை கொல்ல முயன்ற வழக்கில் சிக்கிய ரவுடியின் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு பறிமுதல். மோப்பநாய் உதவியுடன் போலீசார் கண்டுபிடித்தனர்.
மூலக்குளத்தில் முன்விரோத தகராறில் ஜாமீனில் வெளியே வந்த கொக்குபாபு வெட்டி படுகொலை. முட்டை ராஜா கூட்டாளிகள் 6 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.